என் ஆன்மா இறைவனில் மகிழ்கின்றது. அவரது அரும்பெரும் செயல்களை எண்ணி பேருவகை அடைகின்றது. எம்முடன் இருந்து ஒரு கொடுத்து மருத்துவமனையை வழிநடத்தும் எம் அன்பு இறைவா, கருவிலே பெயர் சொல்லி அழைத்து கன்னிமையாய் கரத்தில் வைத்து எம்மை காத்து வருபவரே, நன்றிமிகு இந்நன்னாளில் எம் மருத்துவமனை வரலாற்றில் புதுயுகம் படைத்த எம் மருத்துவமனை நிர்வாகி அருட்சகோதரி மேரி ஜோசேஃபா ஐசிஎம் அவர்களை கடந்த 7.5 ஆண்டுகளாக வியத்தகு முறையில் உடனிருந்து வழிநடத்திய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எங்கள் பாசமிகு அருட்சகோதரியே, நன்றி என்ற 3 எழுத்தால் நீங்கள் செய்த அரும் செயல்களை சொல்லிவிட முடியாது. இருப்பினும் எம் நன்றியினை வெளிப்படுத்தும் அடையாளமாக நம் மருத்துவமனைக்கு பல முன்னேற்றங்களை கொண்டுவர நீங்கள் கையாண்ட யுத்திகளான அன்பு, இறை நம்பிக்கை, தலைமைத்துவம், அர்ப்பணிப்பு, இரக்கம், நேர்மை, உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஞானம், அறிவு கூர்மை, தெளிவு, சுறுசுறுப்பு, எளிமை, இனிமை, தொலைநோக்கு பார்வை, துணிவு ஆகிய நற்பண்புகளை நாங்களும் எங்கள் வாழ்வில் கடைப்பிடிப்போம் என்று உறுதி பூண்டு இக்கொடைகளை உமக்கு கொடுத்த இறைவனுக்கு மன நிறைவுடன் நன்றி கூறுகின்றோம். உம்மிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்நற்பண்புகளை நாங்களும் எங்கள் வாழ்வில் செயல்படுத்துவோம் என்கிற உறுதிப்பாட்டை இப்பவனி வழியாக வெளிப்படுத்துவோம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கெடுத்து இறையாசிர் பெற்றிட இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. அன்பு பணியினை வாழ்வென ஏற்றிடும் நேரம் அரிய நேரம் அல்லவோ, இந்த நேரத்திலே புது ராகத்திலே எழும் ஆனந்தம் நாம் சொல்லவோ. ஒளியாம் இறைவனின் மாபெரும் செயல்களுக்கு மன நிறைவுடன் நன்றியினை தெரிவித்து தொடர்ந்து அவர் வழியில் நாம் பயணிக்க வரம் வேண்டி இன்று தன் பணியிலிருந்து ஓய்வு பெறும் பாசமிகு அருட்சகோதரி மேரி ஜோசேஃபா அவர்கள் நன்றியின் ஒளியினை ஏற்றவும், எம் பணி வாழ்வில் ஆன்மீக வழியில் எம்மை வழிநடத்தும் அருட்தந்தை சாம்சன் இறை ஒளியினை ஏற்றவும், அன்போடு
எம் ஐசிஎம் இந்திய மாநிலத்தினை வழிநடத்தும் எம் ஐசிஎம் இந்திய மாநில தலைவி அருட்சகோதரி சவேரியா ஜெகநாதன் மற்றும் அவரது ஆலோசகர் அருட்சகோதரி மேரி ஸ்டெல்லா அவர்கள் இருவரையும் அன்பு ஒளியேற்றவும், எம் மருத்துவமனையை நிர்வகிக்கும் பொறுப்பினை ஏற்கவிருக்கும் அன்பு அருட்சகோதரி மெர்சி ஃப்ளோரா அவர்களை நம்பிக்கை ஒளியினை ஏற்றவும், எம் ஐசிஎம் குழும வாழ்வில் எங்களை வழிநடத்தும் எம் பாசமிகு அருட்சகோதரி சேவியரம்மாள் அவர்களை அருளின் ஒளியினை ஏற்றவும், மேலும் இயேசுவின் குணமளிக்கும் ஆற்றலால் நலம் பெறும் நோயாளிகளின் சார்பாக வாழ்வின் ஒளியினை ஏற்றவும் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசையா. ஈசையா, ஈசையா. இயேசுவின் அணியில் எளியவர் பணியில் எழுபவர் பாருங்களே. இயேசுவின் அணியில் எளியவர் பணியில் எழுபவர் பாருங்களே. நேசத்தின் துணையில் நடந்திட உலகில் முனைபவர் பாருங்களே. பேசரும் இந்த பேரருள் கண்டு இறைவனை பாருங்களே. பேசரும் இந்த பேரருள் கண்டு இறைவனை பாருங்களே. நன்கு இறைவனை பாருங்களே. அன்பு பணியினை வாழ்வென ஏற்றிடும் நேரம் அரிய நேரம் அல்லவோ. இந்த நேரத்திலே பொது ராகத்திலே எழும் ஆனந்தம் நாம் சொல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு அது வியப்பே என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு தன்னையே முழுமையாக இறைவனின் கரங்களில் அர்ப்பணித்து மாபெரும் செயல்களால் மற்றவர் கண்களுக்கு வியப்பளித்த நம் பாசமிகு அருட்சகோதரி மேரி ஜோசேஃபா ஐசிஎம் அவர்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் ஒரே குடும்பமாய் கூடியுள்ளோம். ஒரு சாதனையாளர் என்பவர் தான் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்து செய்பவர், செய்வதை விரும்பி செய்பவர், நம்பிக்கையோடு செய்பவர். அந்த சாதனையாளருக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்பவர் நம் அருட்சகோதரி மேரி ஜோசேஃபா அவர்கள். தன் பணியை தனித்துவமாய் தரணியில் செய்ய இறைவனால் முன்குறிக்கப்பட்டு 1963
திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரில் தந்தை சிலுவைமுத்து, தாய் ஜோஸ்பின் நேசகுமாரி இவர்களுக்கு இரண்டாவது புதல்வியாக உதித்தவர். பெற்றோரின் நற்குணங்களையும் குடும்பத்தின் நல் விழுமியங்களையும் தன்னகத்தே கொண்டு வளர்ந்த இவர் இறை அழைப்பினால் உந்தப்பட்டு ஐசிஎம் சபை துறவியாகி பல அரும்பெரும் பணிகளை இளம் வயதிலேயே ஏற்று சிறப்புடன் செய்தவர். இவரது எதிர்நோக்கு பார்வையையும் ஆளுமை திறமையையும் கண்டுணர்ந்தவர்கள் இவரை இளம் வயதிலேயே ஐசிஎம் குழும வாழ்வின் இல்ல தலைவியாகவும் நவ கன்னியர்களை உருவாக்கும் பொறுப்பையும் இன்னும் பல அரிய பொறுப்புகளையும் வழங்கினார்கள். அனைத்தையும் மிகச் சிறப்புடன் தனக்கே உரிய தனித்தன்மையுடன் ஆற்றியவர் இவர். எம் ஐசிஎம் சபைக்கு கிடைத்த மாபெரும் சொத்து, இறைவனின் அரிய பெரும் கொடை. 2013ஆம் ஆண்டு மருத்துவமனை நிர்வாகியாக பொறுப்பேற்ற நாளில் இருந்து இன்று வரை இவர் ஆற்றிய பணிகளுக்கு அளவே இல்லை. மருத்துவமனை நிர்வாகியாக தனக்கு பல பணிகள் இருந்தாலும் குழும வாழ்வில் ஒரு பொறுப்பான மற்றும் எழுச்சியூட்டும் அருட்சகோதரியாக திகழ்பவர். பணியாளர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வழிகாட்டியாக, கட்டிட பணிகளை செய்வதில் பொறியாளருக்கு மேலான அறிவுத்திறனுடனும் கலை நுணுக்கத்துடனும் செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியவர். படிப்பிலோ இவர் ஒரு மருந்தாளுநர், ஆனால் பணியிலோ இவர் மருத்துவர், பொருளாளர், கட்டிடக்கலை வல்லுனர், முற்போக்கு சிந்தனையாளர், ஆன்மீக வழிகாட்டி, ஈகை குணம் கொண்டவர், எளிமைக்கு சொந்தக்காரர், கடைநிலையில் இருப்பவர்களை உற்சாகப்படுத்தி முன்னிலைப்படுத்துபவர், பிறரது மகிழ்வில் மகிழ்ச்சி காண்பவர், சிறு சிறு செயல்களை செய்பவராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துபவர், ஏழை எளியவரின் தேவையறிந்து உதவிக்கரம் நீட்டுபவர். இவ்வாறு அவரது நற்செயல்களையும் நற்குணங்களையும் அடுக்கிக் கொண்டே போகலாம். தனது வாழ்வை இறைவனோடு இணைத்து மகிழ்வுடன் பணி செய்து மிகுந்த பலன் தந்தவர். உங்கள் நற்செயல்களை காண்பவர்கள் உங்கள் விண்ணக தந்தையை போற்றுவார்கள் என்ற இறை இயேசுவின் வார்த்தைகளுக்கேற்ப நம் மருத்துவமனையின் பணியாளர்களும் நாடி வரும் மக்களும் நற்செயல்களை கண்டு இறைவனை போற்றுகின்றார்கள். உம்மை எமக்கு கொடையாக தந்து உம் வழியாக எம் மருத்துவமனை மற்றும் அனைத்து பணியாளர்களும் திண்டிவாழ் மக்களும் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றிகள் பல கூறி வருகின்ற நாட்களிலும் இறையருள் உமை தொடர நீங்கள் பிறருக்கு ஆசியாக விளங்க இறையை இறைஞ்சி நன்றியுடன் நாம் இணைவோம் இப்பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீட்புக்கான கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை கூவி அழைத்து நாம் இன்று நன்றி சொல்ல கூடியிருக்கின்றோம். நம்முடைய ஐசிஎம் அருள் சகோதரிகள் நிர்வகிக்கக்கூடிய புனித வளனார் மருத்துவமனையில் நிர்வாகியாக சிறப்பாக பணியாற்றி மாற்றுப்பணிக்கு செல்ல இருக்கின்ற அன்புக்குரிய அருள் சகோதரி ஜோசேஃபா அவர்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆகவே இந்த திருப்பலியில் சகோதரி அவர்களுக்கு ஆற்றலாக வல்லமையாக இத்தனை நாட்கள் அவருடைய வாழ்விலும் பணியிலும் உடனிருந்த இறைவன் தொடர்ந்து உடன் பயணிப்பார், உடன் நடப்பார் என்ற நம்பிக்கையோடு சகோதரி அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், அவர் சார்ந்திருக்கின்ற சபை சார்ந்த கருத்துக்கள், இன்னும் அவர் ஆற்றுகின்ற பணி சார்ந்த கருத்துக்கள் அனைத்தையும் இத்திருப்பலியில் முன்வைத்து சகோதரி அவர்களுக்கு இறைவன் உடல் உள்ள ஆன்ம நலன் தர வேண்டும்,
அவரிடம் உள்ள புதிய உத்வேகம் இங்கு கூடி வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டானதாகவும் எழுச்சியூட்டக்கூடியதாகவும் இருக்க இப்பலியில் நாம் பங்கெடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் ஏனெனில் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே மீட்பரே, இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே தேவனே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகிலும் மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்மேலாம் ஆட்சிமைக்காய் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இடையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை இன்று நித்தியமாக ஜெனித்த இறைமகன் நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தை வலம் இருப்பவரே, நீரெம் மீது இரங்குமே. ஏனெனில் இயேசுவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென் 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 ஆமென். நம்பிக்கையுடன் மன்றாடுவோமாக. இறைவா, கொடைகள் அனைத்திற்கும் தந்தையே, நாங்கள் கொண்டிருக்கின்ற அனைத்தும் நாங்கள் இருப்பதும் உம்மிடமிருந்தே வருகின்றன என நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அளவற்ற பரிவிரக்கத்தின் கொடைகளை அருள் சகோதரி ஜோசேஃபா அவர்கள் ஆற்றிய நிர்வாக பணியின் மூலமாக நாங்களும் மக்கள் அனைவரும் கண்டுணர நீர் செய்தருளினி. இந்த நாளிலே நாங்கள் நேர்மையான இதயத்தோடும் முழு வலிமையோடும்
சகோதரி அவர்களோடு சேர்ந்து உம்மை அன்பு செய்யவும் தொடர்ந்து உம்மிலே நிலைத்திருக்கவும் கற்றுத்தருவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். உங்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் என் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகின்றேன். ஏனெனில் தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். நீங்கள் என் இதயத்தில் இடம் பெற்றுவிட்டீர்கள். உங்கள் எல்லாரையும் பற்றி எனக்கு இத்தகைய எண்ணங்கள் எழுவது முறையே. நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கின்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவர்
உங்கள் மாபெரும் செயல்களுக்கும் என் மனம் வாழ்த்தி பாடுகின்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா நற்செய்தி பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 46 முதல் 56 வரை. மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உலகத்தில் தலை சிறந்த ப்ரொஃபஷன் எது என்று ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கப்பட்டது. அப்பொழுது ஒரு பொறியாளர் வந்து சொன்னார், இந்த உலகத்தை முதலில் வடிவமைத்தவர் ஒரு பொறியாளராகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் ஒன்றுமில்லாத காரியங்களிலிருந்து ஒரு கட்டுமானங்களை உருவாக்குகின்ற பணியை இறைவன் செய்தார். ஆகவே இந்த பொறியியல் சார்ந்த கட்டுமானம் சார்ந்த காரியம்தான் தலை சிறந்தது என்று சொன்னார். ஒரு அரசியல்வாதி சொன்னார், தொடக்கத்திலேயே கயோஸ் என்று இருந்தது, குழப்பம் இருந்தது. ஆகவே இந்த அரசியல் என்பது மிகவும் முதன்மைத்துவமும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தன்னுடைய வாதத்தை வைத்தார். ஒரு மருத்துவர் வந்து சொன்னார், இந்த உலகத்திலே முதலும் மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால் அந்த படைப்பிலேயே இணைந்திருக்கக்கூடியது ஒரு அறுவை சிகிச்சை. ஆணிலிருந்து பெண்ணை எடுத்த இறைவன் அந்த விலா எலும்பிலிருந்து எடுத்தார். ஆகவே முதலிலே செய்த மேன்மையான பணி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பணி இந்த அறுவை சிகிச்சை மருத்துவம் சார்ந்த பணி என்று அவர் தன்னுடைய வாதத்தை வைத்தார். இவ்வாறாக ஒவ்வொருவரும் அவரவர் ஆற்றுகின்ற பணி, அவரவர் செய்கின்ற வேலைகள், அவரவர் பிறருக்கு எடுத்துக்காட்டாக செய்கின்ற பல்வேறு காரியங்களை பார்த்தோம் என்றால் அவையெல்லாம் மெருகூட்டக்கூடியது, சிறப்புக்குரியது, எல்லோராலும் போற்றுதலுக்குரியதாக இருக்கின்றது. அந்த விதத்திலே மருத்துவ பணி என்பது எல்லோராலும் செய்ய முடியாது. அதற்கு என்று இறைவன் பிரத்யோகமாக ஒரு சிலரை முன்குறித்து வைத்திருக்கின்றார். நாம் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்கின்றது போன்று முன்குறித்தோரை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை தகுதி படைத்து தயார்படுத்தி இப்பணிக்காக அனுப்புகின்றார் என்பதை நாம் காண முடிகின்றது. இந்த மருத்துவ பணி என்பது எவ்வளவு சவால் மிக்கது என்பதை யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்படுகின்றோமோ, யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும்.
என்ன செய்கின்றார்கள், என்ன சிகிச்சை கொடுக்கின்றார்கள், பணத்தை தான் பிடுங்குகின்றார்கள் என்று பல்வேறு விதங்களிலே நாம் விமர்சனங்களை வைக்கலாம். ஆனாலும் கூட இந்த மருத்துவ பணி என்பது உயிரை கொடுத்த இறைவன் அந்த உயிரை மீண்டுமாக நம்மிலே தங்க வைக்கக்கூடியது இந்த மருத்துவருடைய கரங்களிலே இருக்கக்கூடியதாக நாம் காண முடிகின்றது. இந்த மருத்துவம் சார்ந்த பணிகளை குறித்து 3 விதமாக என்னால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக நாம் சீராக் நூலிலே எடுத்துக்கொண்டோம் என்றால், மருத்துவர்களை மருத்துவ பணியை உருவாக்கியது யார் என்றால் அந்த இறைவனாகிய கடவுள். அவர்தான் அந்த பணியை உருவாக்கினார் என்று சீராக்கினுடைய புத்தகமானது நமக்கு சொல்லுகின்றது. நோய்களை கொடுப்பவரும் ஆண்டவராக இருக்கின்றார், நோய்களை குணமாக்குவரும் ஆண்டவராகத்தான் இருக்கின்றார். ஆகவே துவக்கமும் முடிவும் அந்த இறைவனில் இருக்கின்றது. ஆகவே அவர் கொடுத்த அந்த ஆயுளுக்கு உயிருக்கு மெருகூட்டக்கூடியது இந்த மருத்துவ பணியின் மூலமாக. ஆகவே இந்த மருத்துவ பணி என்பது சாதாரணமானதல்ல, அது கடவுளிடமிருந்து வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை விவிலியத்தின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த மருத்துவர்களை மருத்துவ பணி செய்யக்கூடியவர்களை அணுகி வரக்கூடியவர்கள் தங்களிடம் இருக்கின்ற குறைபாடுகளுக்காக வருவார்கள். யாருமே ஒரு பள்ளியிலே ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரிடம் படிக்கின்றான் என்றால், ஒரு 20 வருடங்களுக்கு அப்புறம் அவரை பார்க்கின்றார் என்றால் என்ன சொல்வார்? நான் இந்த ஆசிரியரிடம்தான் படித்தேன், இவரால் தான் இவ்வளவு நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்லுவார். நம்முடைய நெஞ்சிலே கையை வைத்து பார்த்து விட்டு நாம் சொன்னோம் என்றால், யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு போய்விட்டு இந்த மருத்துவரால் தான் நான் இன்று நடமாடி கொண்டிருக்கின்றேன், நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நன்றி உணர்வோடு சொல்லுவோம் என்றால் அது மிகவும் சொற்பமானவர்கள் தான். அதிகமானவர்கள் சொல்வதை நாம் கேட்க முடியாது. ஏதோ வந்தோம், சிகிச்சை எடுத்தோம், சென்று விட்டோம் என்று அத்தோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த மருத்துவ பணி ஆற்றக்கூடியவர்கள் அவர்கள் நன்றி சொல்வார்கள் என்றுதான் தங்களுடைய பணியை ஆற்றுவதில்லை. இது மாபெரும் கடமை என்று அதனை முழுமையாக நேசித்து இந்த பணியை ஆற்றுகின்றார்கள். மூன்றாவதாக பார்க்கின்ற போது வருகின்றவர்கள் எல்லாம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இவ்வாறு குறைபாடுகள் அவ்வாறு குறைபாடுகள் என்று அடுக்கிக் கொண்டே செல்லுகின்ற போது அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நேர்மறையான எண்ணத்தை கொடுக்கக்கூடியது மருத்துவர்கள், மருத்துவ பணியிலே இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய காரியமாக இருக்கின்றது. ஆகவே கடவுள் படைத்த தோற்றுவித்த இப்பணி வருகின்றவர்கள் நன்றிக்குரியவர்களாக பின்னாட்களிலே நமக்கு இருப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு இல்லாத பணி. அதே நேரத்திலே வருகின்றவர்கள் கொடுக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் நேர்மறையோடு தாங்கி அவர்களுக்கு நேர்மறையாக சிகிச்சை அளித்து மன நிம்மதியுடன் அனுப்புகின்ற பணி. ஆகவே இது ஒரு சிறப்புக்குரிய பணி. இந்த பணி ஆற்றுகின்ற அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற பணி என்பது சற்று கடினமானதுதான், சிரமமானதுதான். பல்வேறு விதங்களிலே அதற்கு என்று பல்வேறு விதங்களிலே தியாகங்களை செய்ய வேண்டும், நேரங்காலங்களை ஒதுக்க வேண்டும். தங்களுடைய தூக்கம், பல்வேறு விதமான செயல்பாடுகள், ஓய்வு அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய மனநிலையில் உள்ளவர்களால் தான் இவ்வாறு தலைமை பொறுப்பிலே இருக்க முடியும். அந்த விதத்திலே நம்முடைய அருள் சகோதரி ஜோசேஃபா அவர்கள் இந்த மாண்புமிக்க மருத்துவ பணியை புனித வளனார் மருத்துவமனை இங்கு ஆற்றிக்கொண்டிருக்கின்ற நாட்களிலே ஒரு 8 ஆண்டு காலம் அதிலே அவர் பல்வேறு பணிகளிலே இருந்திருக்கின்றார். இருந்த போதும் கூட இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற அந்த தலைமை பொறுப்பு என்பது, நிர்வாக பொறுப்பு என்பது சவாலானது. ஏனென்றால் காலத்தின் நீரோட்டத்திற்கு ஏற்ப அத்திப்பூத்தார் போன்று அங்கும் இங்கு மருத்துவமனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இங்கு இருக்கின்ற நம்முடைய மருத்துவமனை என்பது இது மருத்துவமனை அல்ல, வெறுமனே மருந்து கொடுக்கக்கூடிய இடம் அல்ல. நற்செய்தி அறிவிப்பின் ஒரு மையம், நற்செய்தி அறிவிப்பின் ஒரு பரிமாணமாக நாம் பார்க்கக்கூடியது நலம் அளிக்கக்கூடிய பணி, சுகம் கொடுக்கக்கூடிய பணி. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு தான் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையே செய்தார் என்று பார்க்கின்றோம். அவர் ஆற்றிய பணிகளிலே மனிதனுக்கு வெறுமனே அவனுடைய வெளிப்புற பிரச்சனைகளுக்கு மட்டும் தீர்வு கொடுக்கவில்லை, உடல் உள்ள நோயால் வருந்தியவர்களுக்கு முதலிலே ஆறுதல் கொடுக்கின்ற பணியை அவர் செய்தார்.
ஆகவே திருச்சபை ஆற்றுகின்ற இந்த மருத்துவ பணி, சுகம் தருகின்ற பணி, நலமளிக்கின்ற பணி என்பது கிறிஸ்துவிலிருந்து ஆரம்பித்ததாக, அவரே செய்ததாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே இது நற்செய்தி அறிவிப்பு பணியின் ஒரு நீட்சியாக இருக்கின்றது. மற்ற இடங்களில் இருக்கின்ற மருத்துவமனைக்கும் இந்த மருத்துவமனைக்கும் நிறைய வித்தியாசமும் வேறுபாடுகளும் இருக்கின்றது. அவர்கள் மருத்துவ பணி செய்கின்றார்கள், அதை குறைத்து நாம் மதிப்பிடுவதில்லை. ஆனால் இங்கு செய்கின்ற பணி என்பது கடவுளுடைய அன்பு பணியின் மாபெரும் அங்கமாக இருக்கின்றது. அந்த ஒரு பணியை 8 ஆண்டுகள் சகோதரி வாயிலாக நடத்துவதற்கு இறைவன் சித்தமாகி இருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சகோதரியை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு இன்று நாம் நன்றி சொல்ல கூடி வந்திருக்கின்றோம். இந்த மருத்துவமனை இருந்தது. இவருடைய காலத்திலே நாம் பார்த்தோம் என்றால் எல்லா இடங்களிலும் மெருகூட்டப்பட்டது என்று நாம் சொல்லலாம். எல்லாவித சிகிச்சை முறைகளும் நமக்கு இருக்கின்றது. மருத்துவர்கள் வருவார்கள், சற்று காலத்திலே நின்று விடுவார்கள். அவர்களுக்கென்று ஒரு சில நோயாளர்கள் ரெகுலர் கஸ்டமராக சென்ற பிறகு இங்கு வருவதை நிறுத்திக் கொள்வார்கள். ஆனால் இவர் தன்னுடைய மதிநுட்பத்தின் காரணமாக, இறைவன் கொடுத்த அழைப்பின் காரணமாக எதை எதை எந்தெந்த நேரத்தில் எவ்வாறெல்லாம் செய்ய முடியும் என்று இந்த ஒட்டுமொத்த மருத்துவமனையும் மீண்டுமாக ஒரு சீர்தூக்கி பார்ப்பதற்கு, புனரமைப்பதற்கு, காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த கால நீரோட்டத்திலே இந்த மருத்துவமனை ஆற்றுகின்ற நற்செய்தி பணியின் நீட்சியான இந்த நலம் தருகின்ற பணி என்பது குன்றிவிடக்கூடாது, குறுகிவிடக்கூடாது. இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே, இந்த மாநகரிலே இங்கு ஆற்றுகின்ற பணிகள் ஏழை எளிய மக்கள், பல்வேறு விதங்களிலே வறுமையில் உள்ள மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதில் சகோதரி அவர்கள் கருத்தாய் இருந்ததால் தான் மெட்டர்னிட்டி வார்டாக இருக்கலாம், அல்லது புதிதாக அமைக்கப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு விதங்களிலே நாம் எண்ணி பார்க்கவே முடியாத அளவிற்கு கேத் லேப், சிடி ஸ்கேன் என்று ஒவ்வொரு விதங்களிலும் இந்த மருத்துவமனையானது பல்வேறு பரிணாமங்களை பெற்று முழு வளர்ச்சி பெற்றது. இந்த காலத்திலே குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இடத்தை எல்லாம் என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு பார்க் மாதிரி தான் இருக்கின்றது. பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டத்தோடு அழுது வந்தார்கள் என்றாலும் கூட அங்கு வரையப்பட்டிருக்கின்ற ஓவியங்களை பார்க்கின்ற போது அவர்கள் தங்களையே மறந்து விடுவார்கள். இவ்வாறாக எது எது தேவையானதோ, எது எது ஏற்புடையதோ, எது எது சிறப்புக்குரியதோ இவற்றையெல்லாம் செய்வதற்கு கடவுள் சகோதரி வழியாக நமக்கு உதவி செய்திருக்கின்றார். அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். முன்னுரையிலே நமக்கு வாசிக்கப்பட்டதை போன்று சகோதரி அவர்கள் இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு எது ஆற்றலாக இருந்தது என்று பார்த்தோம் என்றால் அந்த இறைவன் தான். ஒரு முறை அன்னை தெரேசா அவர்களை நீங்கள் செய்கின்ற இந்த பணிகளை எல்லாம் எவ்வாறு செய்கின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் சுருக்கமாக சொன்னார், அந்த நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவருடைய உதவியால் தான் நான் இந்த பணிகளை செய்கின்றேன் என்று சொன்னாராம். ஆகவே இவர் மருத்துவமனையிலே நிர்வாகியாக இருக்கின்றோம், பல்வேறு பொறுப்புகளை ஆற்றுகின்றோம் என்று தன்னுடைய ஆன்மீக கடமைகளில் சமரசம் செய்து கொண்டவர் அல்ல. தன்னுடைய குடும்ப வாழ்விலே இருக்கின்ற மற்ற சகோதரிகளுக்கு இருக்கின்ற ஒழுங்குகளிலே இவர் தன்னை சமரசம் செய்து கொள்ளவில்லை. மாறாக எல்லா காரியங்களிலும் துடிப்போடு ஆற்றலோடு செயல்பட்டதை நான் ஒரு குருவானவர் என்ற முறையில் அவர்களோடு பல நேரங்களிலே பயணித்திருப்பதன் மூலமாக அறிந்திருக்கின்றேன், தெரிந்திருக்கின்றேன். இன்று உங்களுக்கு சான்றாக சொல்ல விரும்புகின்றேன். அத்தோடு கூட அவரை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு இடர்பாடான நேரத்திலும் அணுகலாம். அது குருக்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப நண்பர்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். எந்த ஒரு காரியத்திற்கும் எப்பொழுது அவரை அழைத்தாலும் அவர் தயக்கம் காட்ட மாட்டார். இவ்வாறாக செய்ய வேண்டும், அதிலும் கூட சமரசம் காட்ட மாட்டார். இவ்வாறு செய்தால் இது நலமாக இருக்கும், இவ்வாறு செய்தால் இந்தந்த பிரச்சனைகளுக்கு இது வழிகோலும் என்று ஒரு நல்ல ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய சகோதரியை இறைவன் இந்த மருத்துவமனையில் நமக்காக கொடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அவர் இந்த மறை மாவட்டத்தில் இருந்த பேராயர் அவர்களோடு, இருக்கின்ற ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களோடு, குருக்களோடு, இருபால் துறவியர்களோடு, இறை மக்களோடு, இன்னும் நம்முடைய கிறித்துவம் கடந்து பல்வேறு மக்களோடு அவர் கொண்டிருக்கின்ற உறவு என்பது அவருடைய சாட்சிய வாழ்வை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அவர் இங்கு ஒரு நிர்வாகி அல்ல,
மாறாக அவர் ஆற்றிய பணிகளில் எல்லாம் இறைவனுக்கு அவர் சான்று பகர்ந்திருக்கின்றார். அவருடைய பணி என்பது ஒரு மருந்தாளுநர், அவர் ஃபார்மசிஸ்ட், மருந்தாளுநர் என்று சொல்லப்படுகின்ற போதே அங்கு ஆளுநர் என்று வருகின்றது, ஆளுகின்ற பணி. ஆகவே அவர் ஒரு சாதாரண மருந்தாளுநராக அந்த ஒரு ஃபார்மசியோடு தன்னுடைய வளர்ச்சியை நிறுத்தி கொள்ளவில்லை. மாறாக இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக சிறு சிறு பொறுப்புகளில் அவர் நம்பிக்கைக்குரியவராக, ஆற்றல் படைத்தவராக, திறன் படைத்தவராக தன்னையே அர்ப்பணித்து கொண்டதால் தன்னை அழைத்த இறைவனுக்கு அவர் மிகவும் பற்றுறுதியோடு பணியாற்றியதன் காரணமாக இறைவன் பல்வேறு விதமான உயர்வான பொறுப்புகளிலே அவரை தலைவராக ஏற்படுத்தி இந்த மீண்டுமாக இது ஒரு நிறைவானது அல்ல, இன்னும் உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கின்றது, நிறைய காரியங்களை நீங்கள் கையிட்டு செய்ய வேண்டும், அதற்கு ஆண்டவராகிய நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று இறைவன் என்று உறுதிப்பாட்டை தருகின்றார். ஆகவே இந்த நன்றி திருப்பலியில் நாம் ஐசிஎம் சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகின்ற இந்த நேரத்திலே அந்த 8 ஆண்டு காலங்கள் இந்த மருத்துவமனையில் சிறப்பாக நிர்வாகி சகோதரியாக பணியாற்றிய அருள் சகோதரி ஜோசைஃபா அவர்களுக்காக மீண்டும் மீண்டுமாக நாம் இந்த திருப்பலியில் நன்றி கூறி இறைவனுடைய அன்புமிக்க அருள் சகோதரியாக, அன்புமிக்க சீடத்தியாக அவர் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த பணி தொடர்ந்து ஆற்ற வேண்டும், இறைவன் அவருக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் சகோதரி அவர்களையும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்கள், வேண்டுதல் அனைத்தையும் அடையாள காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற ஆன்றோர் வாக்கிற்கு ஏற்ப தாம் செய்யும் பணியையும் பணித்தளமாகிய எம் மருத்துவமனையையும் இறை உரையும் ஆலயமாக கருதியவர் எம் அன்பு அருட்சகோதரி மேரி ஜோசைஃபா அவர்கள். தாம் ஆலயமாக கருதிய மருத்துவமனையை நல் மேய்ப்பனாய், ஆசானாய், பகுத்தறிவு பகலவனாய் திகழ்ந்து மருத்துவமனை வளர்ச்சிக்கு அல்லும் பகலும் அயராது உழைத்து தன்னையே அர்ப்பணித்த நம் அருட்சகோதரியை நினைத்து இறைவனுக்கு நன்றி நவிலும் இவ்வேளையில் அருட்சகோதரி மூலமாக இறைவன் நம் மருத்துவமனைக்கு புது உரு கொடுத்ததற்கு நன்றி கூறி எம் மருத்துவமனையை இறைவா உம் பதம் சமர்ப்பிக்கின்றோம். நீங்கள் இவ்வுலகிற்கு ஒளி என்ற இறைமகன் இயேசுவின் பாத சுவடுகளை பின்பற்றி நடந்த எம் அன்பு அருட்சகோதரி படகென பயணித்த நம் மருத்துவமனையை கலங்கரை விளக்காய் ஒளி வீசி முன்னேற்ற பாதையில் புது விடியலை நோக்கி நடத்தியவர். எம் சபை நிறுவனர் அன்னை மரிய லூயிஸ் அவர்களைப் போன்று தொலைநோக்கு பார்வை, அனைத்தையும் தழுவும் இதயம், விடாமுயற்சி, கடின உழைப்பு ஆகிய குணங்களை தன்னகத்தே கொண்டு நம் மருத்துவமனையை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து சென்ற நம் அருட்சகோதரி அவர்களை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்து அவரது வாழ்வாலும் பணியாலும் இறை ஒளியினை பிரகாசிக்க வரம் வேண்டி இவ்விளக்கினை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொரு பூவும் ஒரு வாசனை வைத்திருப்பது போல கடவுளின் கருவியாக இருந்து நற்செயல்களை நறுமணமாக்கி பல முன்னேற்றங்களை சிறப்பாக
பல பக்தி முயற்சிகள் மூலம் மருத்துவமனையில் நுழைந்தாலே வருகிற அமைதி, மன நிறைவு, இறை பிரசன்னம், காக்கும் கரங்களில் இருக்கும் உணர்வு, இது போன்ற பலவித நறுமணங்களை இங்கு பணிபுரியும் பணியாளர்களும் நலம் நாடி வரும் நோயாளர்களும் இவ்விடத்தில் உணர்ந்து பணியாளர்களையும் நோயாளிகளையும் இறை நம்பிக்கையில் வேரூன்ற உற்ற துணையாயிருந்த நம் அருட்சகோதரியை எண்ணி இறைவனுக்கு நன்றி கூறி நறுமணம் கவலும் வாசனை பொருட்களை இறைபதம் சமர்ப்பிப்போம். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப விதையாயிருந்து நம் மருத்துவமனை இன்று பலர் நலம் பெறும் விருட்சமாக வளர்த்த அருட்சகோதரிகளுள் நம் அன்புமிகு அருட்சகோதரியும் ஒருவர். அவரது வாழ்க்கையைக் கண்டு நாங்கள் கற்றுக்கொண்ட வாழ்க்கை விளிமியங்களை நாங்களும் எங்கள் வாழ்வில் செயல்படுத்தி கனி தரும் மரங்களாக திகழ்ந்திடவும், மேலும் அவரது சாட்சிய வாழ்வின் வழியாக நாங்களும் நம் மருத்துவமனையும் அடைந்த நன்மைகளுக்கு நன்றி கூறி இக்கனி தரும் மரத்தை இறைபதம் சமர்ப்பிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எம் அன்பு அருட்சகோதரியை பணி வாழ்விற்கு கொடையாக தந்த அவரது பெற்றோர், உடன்பிறப்புகள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நல விரும்பிகள் அனைவருக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறி அவர்கள் ஒவ்வொருவரையும் நம் அருட்சகோதரியும் அப்பரசம் வழியாக இறைபாதம் சமர்ப்பிப்போம். எல்லாம் உமதே, இதை நான் தருவேன். ஏந்தலே உன் மனம் இசைத்திட வாழ்வேன். எல்லாம் உமதே. கரங்களும் உயர்ந்தன, கனவுகள் வளர்ந்தன. கருணையின் தீரம் கண்டு கண்களும் பனித்தன. கரங்களும் உயர்ந்தன, கனவுகள் வளர்ந்தன. கருணையின் தீரம் கண்டு கண்களும் பனித்தன. இதுவரை வாழ்ந்த உன்னருள் கூடையே என் செல்வமோ, உன்னன்பு உறவே அன்பே என்னை பணியில் உயர்த்தச் செய்வீர். எல்லாம் உமதே, எதை நான் தருவேன். ஏந்தலே உன் மனம் இசைத்திட வாழ்வேன். எல்லாம் உமதே. பகிர்வுகள் வளர்ந்தன, உறவுகள் நிலைத்தன. அர்ப்பண தீரம் கண்டு ஆனந்தம் பெருகின. பகிர்வுகள் வளர்ந்தன, உறவுகள் நிலைத்தன. அர்ப்பண தீரம் கண்டு ஆனந்தம் பெருகின. இனி ஒரு உலகம் இனிதாய் படைப்போம். அதில் வரும் தடைகளை அன்பினால் தகர்ப்போம். அன்பாயேற்றிடுவீர், இந்த தரணியை மாற்றிடுவீர். எல்லாம் உமதே, எதை நான் தருவேன். ஏந்தலே உன் மனம் இசைத்திட வாழ்வேன். எல்லாம் உமதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக
இப்புகழ்ச்சி பலியை உமக்கு காணிக்கையாக படைத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் நீர் எங்களுக்கு அளித்தவற்றையே உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் மீண்டும் கையளிக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையில்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை மொக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதத்திரளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவர், வல்லவராம் தேவன் தூயவர், நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதாவும் புகழ் பார்க்கலால் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா, ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசன்னா 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 ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வினைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலர் ஆகிய அனைவரையும் உமது அன்பில் நிறைவேறச் செய்திருளும். ஆண்டவர், இந்த நாளிலே உமது படைப்பிடத்தில் நம்பிக்கையோடு நன்றியோடு கூடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த தூய வளனார் மருத்துவமனையிலே கடந்த 8 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி இந்த வளாகத்திற்கு சாலை அமைப்பது தொடங்கி புதிய சிடி ஸ்கேன் மையத்தை நிறுவுவது வரை பல பணிகளை 30க்கும் மேற்பட்ட பணிகளை சிறப்பாக கையாண்டு இந்த மருத்துவமனை ஏழை எளிய பாமர மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு மருத்துவமனையாக உருமாற்றி அதை திறம்பட ஒரு கனவோடு இறையாட்சி வளர வேண்டும் என்ற அந்த திட்டத்தோடு செயல்படுத்தி இந்த நிலையை அடைய செய்திருக்கக்கூடிய அருட்சகோதரி ஜோசேஃப் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பணி ஓய்வை பெற்று தொடர்ந்து பல்வேறு பணிகளை இறைவன் அருள்கிற பணிகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய மனநிலையோடு உமது பாதத்திலே பணிந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அருட்சகோதரிக்கு நீதாம நிறைவான உடல் உள்ள ஆன்ம சுகங்களை தருவீராக. இத்தனை ஆண்டுகளாக இத்தனை சிறப்பான பணிகளை முன்னெடுப்பதற்கு அவரோடு இணைந்து ஒரே குடும்பமாக பயணித்த அத்தனை நபர்களையும் உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கு அனுமதி கொடுத்த அவர்தம் சபை தலைமை அன்னையரையும் உடன் பயணித்த குழும அருட்சகோதரியையும் இந்த மருத்துவமனையில் பணியாற்றிய உடன் பணியாளர்களையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எனவே ஒரு குழுமமாக ஒரு குழுவாக இணைந்து இந்த மருத்துவமனை வளர்ச்சிக்கிட்டு சென்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் அதனை தொடர்ந்து வழிநடத்தியிருக்கக்கூடிய அருட்சகோதரி ஜோசேஃபா அவர்களுக்கும் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை தருவீராக. இந்த வேளையிலே உமது பீடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரும் நிறைவு ஆசீர்வாதத்திலும் எங்களுடைய உள்ளத்தினுடைய எண்ணங்கள் இயக்கங்களை நிறைவேற்றி தாரும். மேலும் உயரத்திலும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுகோளின் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே தந்திருக்கின்றீ. ஆற்றலும் மகிழ்ச்சியும் அளிக்கும் இக்கொடைகளால் உறுதிப்படுத்தப்பட்டு அதனால் நாங்கள் உமக்கு பற்றன்புடன் ஊழியம் புரிந்து மென்மேலும் கொடைகளை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு தங்கி உங்களுக்கு நற்சுகம் நல்லாசீரும் வழங்குவாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோம் எங்கள் சூசை மாமுனியே. எமக்கு வழியான, எமக்கு துணையான எங்கள் வழிகாட்டியே. எமக்கு விழியான, எமக்கு ஒளியான எங்கள் சூசையப்பரே. பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோம் எங்கள் சூசை மாமுனியே. இறைமகன் இயேசுவை உலகில் திறம்பட வளர்த்திட்ட பெரும் தகையே. இறைமகன் இயேசுவை உலகில் திறம்பட வளர்த்திட்ட பெரும் தகையே. வணங்குகிறோம் பாதத்திலே, வழி நடத்தும் பாதையிலே, மலரச் செய்யும் எம் மனங்களிலே, மனம் பரப்பும் எம் வாழ்வினையே. போற்றி போற்றி வளனே போற்றி, போற்றி போற்றி வளனே போற்றி. பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோம் எங்கள் சூசை மாமுனியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கின்றோம். நமது மருத்துவமனையின் பாதுகாவலரான புனித வளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Oh